இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனா லைக் ஐ கேன் கெட் மார்க்ஸ் லைக் வெரி லைக் ஐ கேன் சால்வ் ஈஸிலி. ஸோ அந்த மாதிரி உங்க ஃபோக்கஸ் லைக் உங்க ஹைரார்கி சொல்லுங்க, நீங்க எப்படி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ யூஸ்வலாக கேட் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸில் இருக்கும். டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ், தியரி கொஸ்டின்ஸ் அண்ட் தென் நியூமெரிக்கல் டைப்பில் கொஞ்சம் டேரெக்டாக அவங்களால ஃபார்முலா அப்ளை பண்ணுச்சுன்னா ஆன்சர் கிடைக்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. சிலதெல்லாம் கொஞ்சம் இன்டெரக்டாக நீங்கள் யோசிச்சு இந்த 2-3 சப்ஜெக்ட்ஸ் இன்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஓஎம் அண்ட் டிஓஎம் மிக்ஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, fluid mechanics and heat transfer mixed questions இருக்கு. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்டெரக்டான கொஸ்டின். ஸோ யூஸ்வலாக அந்த எக்ஸாம் உள்ள ஹால் என்ட்ரு ஆனோடனே அந்த கொஸ்டின் மிக்ஸ் எப்படி இருக்குன்னா இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் அதில் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி லாக்காக உட்காந்துருவோம். அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி போகும்போது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நம்ம ஈஸியாக விடுறது வாய்ப்பு இருக்குது. இதுதான் பேசிக்காக கேட் எக்ஸாம் இருந்தது. ஆனால் இந்த டைம் எப்படி இருந்துச்சுன்னா எதுவுமே வந்துட்டு டேரக்ட் கொஸ்டின்ஸே கிடையாது. எல்லாமே ஈக்குவல் அண்ட் லென்த்தியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கொஸ்டின் வந்து டேட்டா எடுக்கிறதுக்கே வந்துட்டு 2 நிமிஷம் ஆச்சு. ஆக்சுவலாக 65 questions 180 minutes. ஸோ நீங்கள் அந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா less than 3 minutes தான் ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் இந்த டைம் ஆவரேஜ் 4 minutes தான் தேவைப்படுச்சு. 2 நிமிஷம் கொஸ்டின் படித்து புரியறதுக்கே தேவைப்படுச்சு. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வல் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா அந்த கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு சால்வ் பண்ணி முடிச்சுன்னா பண்ணுறது, இல்லைன்னா அதை லாஸ்ட்டுக்கு வச்சுட்டு ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் முடிக்கிறது. ஆனால் இந்த டைம் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணவங்களுக்கு போயிருக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி போயிட்டே இருந்துச்சு. நானும் அதுதான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்த்தா எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா எல்லாமே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஸோ 10 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் நம்மளால படிக்கவே முடியலன்னு பரவாயில்ல, இருக்கிற கொஸ்டின் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம், அப்போதான் கொஞ்சமாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 கொஸ்டின் நான் படிக்கக்கூட ஒரு கொஸ்டின் கூட படிக்காம சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் டைம் எடுத்து சால்வ் பண்ணி தான் நான் பண்ணேன். ஸோ ரொம்ப லென்த்தியான பேப்பர். ஓகே, கேட் கொஸ்டின் பேப்பர் யூஸ்வலி எம்சிக்யூஸும் இருக்கும், ஃபில் இன் தி பிளாங்க்ஸும் இருக்கும். ஸோ லைக் நீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணலான்ட்டு லைக் பிளான் பண்ணியிருந்தீங்க? லைக் எந்த மாதிரி கொஸ்டின் சஜஸ்ட் பண்றீங்க ஐ மீன் ஃபியூச்சர் கேட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு? எதையுமே வர முடியாது. ஆக்சுவலாக இந்த டைம் ஒரு புதுசாக ஒரு கொஸ்டின்ஸ் பேட்டர்னே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எம்எஸ்கே மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். ஒரே கொஸ்டினுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குல்ல, அந்த காம்பினேஷன் கரெக்டாக செலக்ட் பண்ண மட்டும்தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி. ஸோ அந்த சிலபஸ் அண்ட் பேட்டர்ன்லாம் நீங்கள் முன்னாடியே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஃபெமிலியரைஸ் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும், இந்த மாதிரி தான் எதுவுமே வர முடியாது. எம்சிக்யூஸ் அண்ட் அதை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். எம்சிக்யூஸுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ்க்குலாம் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரியும் எந்தெந்த கொஸ்டின் வந்து ரிஸ்கியான கொஸ்டின்ஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ் கிளியர் இருக்கும். கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணணும்னா முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது நியூமெரிக்கல் சால்விங் எபிலிட்டி. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஃபார்முலாஸ் தெரியணும். ஒரு கொஸ்டின் எல்லாமே நியூமெரிக்கல் 95% சாலிடாக சொல்ல போகிறது நியூமெரிக்கல்ஸ் தான். வேற எதுவும் தியரியில இருந்தெல்லாம் அவ்வளோ 95% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் ஒன்லி நியூமெரிக்கல்ஸ். ஸோ நியூமெரிக்கல்ல நீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கிறது தான் உங்களுக்கு கை கொடுக்கும். எவ்வளோ ஸ்பீடாக பண்றீங்க, என்ன கான்செப்ட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க எப்படி அட்டன் பண்ணீங்க? ஆப்டி ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணீங்களா இல்ல? நான் ஆக்சுவலாக மெக்கானிக்கல் கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணேன். அதெல்லாம் எதுவுமே மேட்டர் இல்லை. எண்ட் ஆஃப் த டே வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நான் வந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து அந்த ஆர்டர்ல போயிட்டு இருந்தேங்கிறதுனால அப்படியே ஃபாலோ பண்ணேன்.